ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இப்போ வந்து நான் பாலிமர் கிளே எடுத்துருக்கிறேன், க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோமி கிளே அல்லது ஏர் ட்ரை கிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு லீஃப் மாதிரி செஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 இட்லி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இட்லி செய்கிறதுக்காக எடுத்த கிளேயை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அதை வந்து மெதுவோட மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்து இட்லிக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த கிராஃப்டில் டொமேட்டோ சட்னி, கோகோனட் சட்னி, புதினா சட்னி 3 இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அடுத்து பிளாக் கலர் கிளே யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். அதை எடுத்து இந்த சட்னியில் கடுகு இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இது கூடவே க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக கரி லீஃப் மாதிரியோ இல்லை ஆனியன் மாதிரியோ நம்ம மேக் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு பேக் சைடில் மேக்னெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினியேச்சர் ஃபுட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.